உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கும் இது யூரோப் ஸ்டடி சென்டரின் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். உயர்கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ சமீப காலமாக ஒவ்வொரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டு, ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவு அல்லது குறிப்பிட்ட துறை சார்ந்த படிப்புகளை எங்கு படிக்கலாம், அந்த படிப்புக்கான செலவினங்கள் எவ்வளவு, அதை படித்து முடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் காத்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். எந்த அடிப்படையில்னா ஒரு நாட்டோட அமைதியை பாதுகாப்பதிலும் ஒரு நாட்டின் மதிப்பீடை வெளிநாடுகளுக்கு மத்தியில் நிலைநிறுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை சார்ந்த படிப்புகள். இந்த படிப்புகள் ஒரு சேயிங் கூட, ஒரு இடியம் கூட உண்டு, இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் எ வார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் வேணும்னா நீங்கள் போருக்கு தயாராக இருக்கீங்கிறத காட்டுங்க. அப்போ தான் எந்த அச்சுறுத்தல் இருக்கிற எந்த நாடுகளும் உங்கள் மீது போர் தொடுக்காமல் இருக்கும். அந்த அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த டிஃபென்ஸ் ஸ்டடீஸை பற்றின விஷயங்களை இன்றைக்கி நாம் பேச இருக்கிறோம். இந்த டிஃபென்ஸ் பற்றின விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம கோவை அரங்கத்தில் லெப்டினன்ட் ஈசன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. முன்னாள் கடற்படை அதிகாரி. அவரை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். வணக்கம் ஈசன். வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி ஆலோசகர் www.indiacollegefinder.org நிறுவனரும் கல்வி ஆலோசகருமான நெடுஞ்செழியன் நம்மளோட அரங்கத்தில் இருந்திருக்காரு. அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். இன்னைக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்த நிபுணராக பங்கேற்றிருக்கிற ஈசன்ட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஈசன், இந்த படிப்புகள்லாம் பற்றி போகிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் சென்னையை புரட்டி போட்ட அல்லது தமிழகத்தையே புரட்டி போட்ட மழை வெள்ள காலத்தில் பாதுகாப்புத்துறையோட பணி அளப்பரிய. அந்த பாதுகாப்புத்துறையில் இருந்தக்கூடிய முன்னாள் அதிகாரியான நீங்கள் இந்த வெள்ள மீட்பு பணிகளில் உங்களை ரொம்ப தீவிரமாக ஈடுபடுத்திட்டு பல்வேறு விஷயங்கள் ஈடுபட்டு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் ஈடுபட்டீங்க. அந்த அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பகிர்ந்துங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி அண்ட் ட்ரைனிங். அதாவது ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களோட இனிஷியல் ஓரியன்டேஷன் கோர்ஸ்லேயே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு நாங்கள் எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருப்போம். இந்த ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இது மெயினாக ஹேண்டில் பண்ணது கடலோர கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸோட சைலேந்திர பாபு சார், ஏடிஜிபி, அவர் இனிஷியேட் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் எந்த ஒரு ஃபோர்ஸும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் முன்னாடி இறங்கி அவரோட டீமோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கொடுத்த அசைன் பண்ண ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஏரியாஸ் அசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு கூட இருந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு அவர் அழைச்சார். அதில் எங்களை கூப்பிட்டுருந்தார். இட் வாஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். நாங்கள் இதில் கூட்டிகிட்டு போயிருந்த பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் 2 பேர் ப்ரொபேஷனில் இருந்தாங்க. ஆல்ரெடி சர்வீசஸ் ஜாயின் பண்ணி ப்ரொபேஷனில் இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் இப்போ சர்வீசஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இவங்க தான் என் கூட வந்தவங்க. அதில் ஒரு பையன் இப்போது போன மாதம் 28ஆம் தேதி கடலோர காவல்படையில் அதிகாரியானான். விக்னேஷன் பேர். அவன் அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொபேஷனில் இருக்க போகவே அவன் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இங்கே கூட சாதனைகளை படைச்சிருக்கான், பல பேரை காப்பாற்றிருக்கான். நிச்சயமாக நன்றி ஈசன். உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாகவும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதில் உங்களால் மீட்கப்பட்ட அவங்களோட சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் இந்த பணிகளில் ஈடுபட்ட எந்த ஒரு டிசாஸ்டர்னாலும் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்த அனைத்து வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போ கல்வி ஆலோசனை சார்ந்து நம்ம பயணிக்கலாம். நெடுஞ்செழியன் சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வைக்கணும். இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த படிப்புகளை கேரியராக தேர்ந்தெடுக்கலாமா? அதுக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்குது? இல்லை, இதில் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பைலட் ஆகணும், நான் இல்லை ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகணும். அண்ட் பிகாஸ் பட் இட்ஸ் சேலஞ்சிங். எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சார் மாதிரி உங்களுக்கு பேசிக்கலி மோர் ஆஃப் எல்லாத்தையும் வெஞ்சர் பண்ணுறதுக்கும் அட்வென்ச்சர். பேசிக்கலி எனக்கு ஒரு 9 to 5 ஜாப் வேணும், ஐடியில் இருக்கணும், ஏசி ரூமில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்காது. எவ்ரிடே த ரியல் டைம் லைஃபோட சேலஞ்சஸ் அவங்க மீட் பண்ணணும். வெதர் இட்ஸ் இன்றைக்கி இங்கே இருப்பீங்க, நாளைக்கு எந்த பார்டரில் தூக்கி போடுறாங்க, எங்கே போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இட்ஸ் அ மோர் ஆஃப் டெடிகேஷன் வித் பேஷன். அது எனக்கு இதில் ரியலாகவே எனக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸருங்கிறதுல எனக்கு இருக்கிற அந்த திருப்தி அண்ட் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபார் அந்த ஜாப் அண்ட் கண்ட்ரிக்கு நம்ம சர்வ் பண்ணுறோங்கிற அந்த ஒரு பெரிய இது பேசிக்கலி இது நீங்கள் ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறத விட இட்ஸ் பியாண்ட். இது ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். நாட்டுக்கு எவ்வளோ பேர் நம்மலாம் இவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த நாடே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்மலாம் இன்றைக்கி ஒரு அமைதி சூழலில் இருக்கோம்.
நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா இவங்களோட ரோல் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து நிறைய பீப்புள் வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் த லோயர் லெவல்லேருந்து டில் த டாப் லெவல் வரைக்கும் அவங்களோட அந்த கமிட்மெண்ட் வித் பேஷன் அண்ட் உங்களுக்கு டைவர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் 49 டிகிரி நீங்கள் போய் அங்கேயும் வேலை பார்க்கணும், -10 டிகிரிலேயும் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் அவங்களோட ஃபிட்னஸை வந்து எப்படி வச்சுக்கணும் அண்ட் மைண்ட் செட். நீங்கள் ஃபேமிலி வந்து இன்னொரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, பட் உங்களோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் கண்ட்ரி இந்த மாதிரி இதில் இருக்கும்போது அவங்களோட சாக்ரிஃபைஸையும் வந்து வி கேனாட் அதை வந்து நம்ம குவான்டிஃபை பண்ண முடியாது. இவ்வளோ தான் அவங்க வந்து நாட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நம்ம உள்நாட்டில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் விட இவங்களோட ரோல் வந்து இதை விட ஒரு 1000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆர்மி பீப்புளோட கம்ப்ளீட் டிஃபென்ஸ் சர்வீசஸோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நேஷன் எந்த ஒரு நேஷன் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு நான் அதனால தான் சொன்னேன். நம்ம பல்வேறு கல்வி சார்ந்த விஷயங்கள் நடத்தினா கூட இன்றைய நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் அந்த அடிப்படையில் இங்கே அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி ஒரு இராணுவ வீரோட அல்லது ஒரு பெட்டாலியனோட ஒரு டீமோட உழைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கடுமையான பணியிலையும் வெயில்லையும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஈசன் சார் ஒரு டிஃபென்ஸை அல்லது இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த அந்த முப்படைகளில் ஏதோ ஒரு துறையை அல்லது கடலோர பாதுகாப்பு படை அந்த மாதிரி ஒரு துறையை தன்னுடைய பேஷனாக தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் எத்தனை வயசுலேருந்து அதுக்கு தயாராக இருக்கணும், அதுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கணும்? இது வந்து 2 பிரிவுகள் உண்டு. அதிகாரியாகவும் போகலாம், சிப்பாயும் போகலாம். சிப்பாய்ங்கிறது ஒரு கான்ஸ்டபிள் கிரேட்லேருந்து போலீஸில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் கிரேட்லேருந்து போகிற மாதிரி. இல்லை அதிகாரியாக டைரெக்டாக போகலாம், ஐபிஎஸ்க்கு ஈக்குவல், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவல். ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலாக போகக்கூடிய அதிகாரிகளை தான் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் அதே முறையில் நானும் செலக்ட் ஆனதுனால எனக்கு அந்த முறைகள் தெரியும். ஸோ எங்கள் கூட இதுக்கு ரொம்ப சீனியர் அதிகாரிகள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து அந்த அசஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி போர்ட்லேயும் இருந்திருக்காங்க. இந்த செலெக்ஷன் போர்டில் ஒரு ரிட்டையர்ட் கர்னல் இருக்கார், ஜெயவேல்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் மிஸ்டர் அசோக்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ சயின்டிஸ்டாக இருக்கார், சயின்டிஸ்டாக இருந்தவர். இதுக்கு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்லி பர்சனாலிட்டி டெஸ்ட். இதில் வந்து அதாவது ஆளுமை திறன், இதில் நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். அங்கே ஒரு 80-70% நாலேஜ் இருக்கணும், 30% மற்ற திறன்கள் இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து பர்சனாலிட்டிக்கு, ஆளுமை திறனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பாங்க. அதனால் இதற்கு ரெடி ஆகணும் அப்படின்னா குழந்தைங்களை எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. அதனால தான் சைனிக் ஸ்கூலில் போடுவாங்க. நிறைய பேர் 6வதுலேருந்து சைனிக் ஸ்கூலில் போடுவாங்க. ஸோ இது ஒரு வழி. இல்லைனா வீட்லேயே இருந்து, இப்போ நான்லாம் வீட்டிலே இருந்து காலேஜெல்லாம் நான் வீட்டில் இருந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பேக்ரவுண்ட் யாருமே டிஃபென்ஸ் கிடையாது. என்னோடய ஃபேமிலியில் நான் தான் முதல் டிஃபென்ஸ்க்கு தேர்ச்சி பெற்றேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம சுற்றி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ தூரம் லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். படிப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்க தெரியணும். அதாவது ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈசன், நம்ம அடுத்தபடியாக கத்தார்லேருந்து தேவிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் தேவி, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம். அட்வான்ஸ் பண்ணி எழுதி, ஹலோ சொல்லுங்க. அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கான். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் சார். நிச்சயமா, நெடுஞ்சலேன் சார். ஓகே, அட்வான்ஸில் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்டட் பண்ணி அந்த லெவல் ஒரு மினிமம் கோட்டாக்கு கீழே வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு எபோவ் ஆவரேஜாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து மெயின் இதில் வந்து அவங்க குவாலிஃபை ஆகலை, அந்த மெயின் ஸ்ட்ரீமோட குவாலிஃபை ஆகலைன்னா 1 இயர் அடிஷ்னலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்து ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து கொண்டு வருவாங்க. இது ஐஐடி எல்லா ஐடிலையுமே வந்து அவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ரிப்பரேஷன் கோர்சஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி எந்த ஐஐடியில் என்ன கோர்சஸ் வேணுங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக ஈசன், இப்போ வந்து டிஃபென்ஸை தன்னோட கேரியராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த சைனிக் ஸ்கூல் வந்து ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த சைனிக் ஸ்கூலில் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, எந்த வயசில் வந்து அவங்க சேர்த்துக்கொள்ளப்படுகிறாங்க, இவங்களுக்கான அந்த அவங்க படிக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும்? சைனிக் ஸ்கூல் வந்து ஒரு 2 ஸ்டேஜில் ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து 5th ஸ்டாண்டர்ட் to 6th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று வந்து 8th to 9th. இதில் இந்த 5th to 6th தான் மெஜாரிட்டி எடுப்பாங்க. அந்த டைம் தான் வந்து அட்மிஷன் நடக்கும். இதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டோட ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு சென்ட்ரல் போர்டு சில ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும்.
இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்கார், கர்னல் ஜெயவேல் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க வந்து இதற்கு பயிற்சி செப்பரேட்டாக அளிச்சிட்ருக்காங்க. இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் இதோட சிலபஸ் நீங்கள் எடுத்து அதற்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கூட கிளியர் பண்ணலாம். பட் அது எல்லாத்தோட முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக இந்த ரிட்டன் டெஸ்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவாங்க. பட் இன்டர்வியூவில் அகெயின் தே ஹேவ் டு பர்ஃபார்ம் வெல். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆளுமை திறன் இருந்தால்தான் ஈவன் 5th to 6th சயின்ஸ் ஸ்கூலுக்கு போக முடியும். ஸோ அப்படி 6th ஜாயின் பண்ணிங்கன்னா 12th வரைக்கும் 6 வருஷம் இந்த மிலிட்ரி முறை பயிற்சி நடக்கும். என்சிசி கம்பல்சரி. ஒரு பையன் சைனிக் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் ஆகிடுவான். அவனால் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை உண்டு பண்ணிவிடுவாங்க. 12வது வரப்போ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், இந்த மாதிரி 2 இருக்குது. ஒன்று பிஎஸ்சி போகலாம், இல்லைனா பிஇ போகலாம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இது கொடுக்குறாங்க. இதற்கு அவங்க பயிற்சி அளித்து அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணால் அவங்க அங்கேருந்து டைரெக்டாக இந்த அகாடமிஸ்க்கு போயிடுவாங்க. ஈசன், நம்ம தொடர்ந்து பேசலாம் டிஃபென்ஸ் ஓரியன்டான ஸ்டடீஸ் பற்றி. அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து டயானா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டயானா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னோட மார்க் வந்து 773 தான். ஓகே. ஆர்ட்ஸ் சயின்ஸ் வந்து பிசிஏ எடுக்கலாமா, இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் எடுக்கிறது சார்? ஓகே, அவங்க 773 எடுத்திருக்காங்க +2ல. இல்லை, மார்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் திருச்சி சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலை காவேரிலேயும் நல்ல கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மியூசிக் இதில் சம்திங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை வந்து கும்பகோணம் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சைடில் வந்து. மற்றபடி வந்து நீங்கள் எல்லாரும் போய் விழுகிற அந்த கிணத்துலேயே வந்து போய் விழாதீங்க. எல்லோரும் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பேரலாக வந்து படிச்சுக்கலாம். இட் இஸ் நாட் தட் இந்த கோர்ஸ் எடுத்து நான் படித்தாதான் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் மேண்டேட்டரியே கிடையாது. உங்களுக்கு எதில் பேஷன் இருக்கோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் அதில் என்ன சயின்ஸில் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, இப்போ நான் எனக்கு வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக நீங்கள் எடுக்கலாம். இல்லை நீங்கள் பயோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து தயவு செய்து வந்து இந்த வேலைக்காண்டி மட்டும் படிக்கவே படிக்காதீங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்துறையை எடுத்து அந்த விருப்பத்துறையில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்க முடியும்னா நீங்கள் அந்த லட்சத்தில் போட்டியிட வேண்டியதில்லை. நீங்கள் வெறும் 100ல் தான் நீங்கள் போட்டியிட வேண்டியிருக்கும். பட் நம்ம இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறது இந்த லட்சக்கணக்கில் போட்டிடுறது தான். நம்ம வந்து போய் அங்கே தான் தேடி ஓடுற வழியை எங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாவை வந்து நம்ம பார்க்க மறந்துடும்.